அனைவருக்கும் வணக்கம். மல்லி இப்போ வசமாக சிக்க வைக்க போகிறாங்க இந்த ராஜி, அப்புறம் ரகு எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து எப்படி மல்லி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் விஜய் கேட்ட ஒரு கேள்வியில் மல்லி ஆடி போயிட்டாங்க. ஏன்னா விஜய் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மல்லி. அப்போ என்ன தான் கேட்டாங்க? ஏன்னா இந்த ரேணுகா தலையில் அடிபட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பண்ணது யார் அப்படின்னா இந்த ராஜியும் ரஞ்சிதாவும் தான். அவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும், அவங்க ஏன் ரேணுகாவை பண்ணாங்க அப்படின்னா இதன் மூலமாக மல்லியை சிக்க வைக்கலாம். இன்னொன்று ராஜி இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ரேணுகா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கு இடையில தான் வீட்டுக்கு வந்த விஜய் மல்லிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதான் எப்படி அடிபட்டது, நீ ஏதாவது அதான் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் கேட்குறாங்க. ஏன்னா முதல்ல விஜய்க்கு நடந்த விஷயம் என்னன்னு தெரியலை. ஆனால் அதன் பிறகு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே மல்லி மேலே பழியை தூக்கி போடுதாங்க. அதாவது நிஷாவாக இருக்கட்டும், அப்புறம் ராஜியாக இருக்கட்டும், ரஞ்சிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அப்படி சொன்ன உடனே அதன் பிறகு ஒரு கட்டத்தில் விஜய்க்கே ஒரு சந்தேகம், சின்ன சந்தேகம் வருது. அந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்க தேவையில்லை. இருந்தாலும் விஜய் மல்லிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. எப்படி அப்படின்னா, தெரியாமல் உன்னோட கை ஏதாவது ரேணுகா மேலே பட்டுச்சா மல்லி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல மல்லி ஆடி போயிருந்தாங்க. ஏன்னா மல்லி மேலே நம்ம மேலேயே இவ்வளோ ஒரு சந்தேகத்தோடு கேட்குறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன அந்த கோபம், அந்த விஷயந்தான் அவங்கள பாதிச்சிருச்சு. இருந்தாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு மல்லி வேறு வழி இல்லாமல் என்ன சொல்ல போகிறாங்க, விஜய்கிட்ட ஏதாவது எதிர்த்து பேச முடியுமா, இல்லை விஜயை திட்ட தான் முடியுமானா அது எதுவுமே செய்யலை. இருந்தாலும் அவங்க பழைய மல்லியா அப்படி சாந்த சொரூபியாக அப்படியே தான் நிதானமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஆகும் அடுத்ததா அப்படின்னா, என் கை பட்டிருக்கலாம், படலை அப்படிங்கிற வார்த்தையை உறுதியாக மல்லியால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ அப்படி சொல்லாத பட்சத்தில் இந்த ராஜியும் ரஞ்சிதாவும் என்ன பண்ணுவாங்க, போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தேன், மல்லி கை பட்டுச்சு, மல்லி தான் தள்ளி விட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை ராஜி எங்கே கேட்டாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட, நிஷா கிட்ட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன நினைக்கிறாங்க, மல்லி மேலே ஒரு கேஸை போடணும், கேஸை போட்டு அவங்கள உள்ளே தள்ளணும். அதன் பிறகு ரஞ்சிதாவுக்கு ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு இன்னும் அந்த பகல் கனவு கண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் விஜய் மல்லியை காப்பாற்றணும். அதுக்கு முன்னாடி, அதாவது மல்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ இதில் என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னா, இங்கே வெண்பாவை தான் நம்ம பாராட்டி ஆகணும். வெண்பா வீட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அதன் பிறகு தான் இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க மொபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அங்கே அந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும், வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. ஒருவேளை போலீஸ் மல்லி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த வீடியோவை வெண்பா அவங்க டாடாக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் மல்லியை காப்பாற்ற போகிறது வெண்பா எடுத்த அந்த ஒரு வீடியோ தான் காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதை சரியான நேரத்தில் வெண்பா கொடுத்துட்டாங்கன்னா மல்லி ஜெயிலுக்கு போகிறத காப்பாற்றிடலாம் அப்படிங்கிறது உறுதியாக தெரிய வருது. ஆனால் இதுக்கு இடையில ஹாஸ்பிட்டலில் யார் பிளான் பண்ணுறா அப்படின்னா, இப்போ இந்த ரகுவும் ராஜி கூட வலுக்கட்டாயமாக அந்த வண்டியில் ஏறி இருக்கிறாங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி, நான் உங்களை காப்பாற்றுறேன், அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்துருந்து ஒரு பிளான் பண்ணி இந்த விஜயையும் சரி மல்லியும் சரி நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இது இவங்க நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில், அதாவது ரேணுகா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, தலையில் அடிபட்டு அந்த ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்து மல்லி எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற ஒரு திட்டத்தோட முடிவில் இருக்காங்க. இருந்தாலும் கடைசி நேரத்தில் வெண்பா எடுத்த அந்த வீடியோ தான் மல்லியை காப்பாற்ற போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரிய வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.